கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலும் கிறிஸ்துவின் பேழை ஊழியங்களின் சார்பிலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மீண்டுமாக காணொளி வழியாக அடியேன் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இந்த நாளிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேக வாரங்கள், பல மாதங்கள், சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கிறது. இனி வருகிற நாட்களிலே பிரதி மாதம் வாக்குத்தத்த இந்த ஆராதனையானது, அந்த வாக்குத்தத்த செய்தியானது உங்களுக்கு இந்த காணொலி வழியாக வந்து சேருவதற்குண்டான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே அதை துவக்கத்திலே அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆனால் அது இயலாமல் ஆண்டுடைய சித்தம் இந்த மாதத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று இருக்கிறபடினாலே இந்த மாதத்திலிருந்து அதை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு இந்த அருமையான வழியை ஆண்டவர் திறந்திருக்கிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் நித்திய வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி இந்த அருமையான ஊழியத்தின் பாதையிலே பயணிக்கிற எங்களுக்கும் என்னுடைய திருச்சபை மக்களுக்குமே காணொலி வழியாக காண்கிற உங்களுக்கும் நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இது நித்திய வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் இந்த நாளிலே உறுதியாய் அதை தெளிவாய் ஆண்டவர் நாளிலே நிரூபித்து, ஆண்டவர் இந்த நாளிலே அதை உறுதிப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக பயணிக்க, அது மாத்திரமல்ல ஆண்டவர் தொடர்ந்து அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 2வது மாதமும் அதை உறுதி செய்யும் வகையில் ஆண்டவர் அந்த நித்திய வெளிச்சத்தின் ஆண்டிலே இந்த நாளிலே நாம் பயணிக்கிற இந்த 2வது மாதத்திலும் ஆண்டவர் என்ன அதே வாக்குத்தத்தத்தை அதற்கு நேரெதிராய் அதற்கு துணையாய் உள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் மேற்கோள் காட்டினார். இந்த மாதமும் ஆண்டவர் அதே பிரகாசிக்க, ஆண்டவர் இந்த நாளிலே நித்திய வெளிச்சத்தில் அவருடைய ஒளியிலே அல்லது அந்த அவருடைய பாதையிலே நம் நடப்பதற்கு, அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மாதமாகவும் இதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கடந்த ஜனவரி மாதம், அதாவது இந்த புதிய ஆண்டில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற அந்த வார்த்தையை வைத்துதான் ஆண்டவர் இந்த ஆண்டை இந்த துவங்க செய்தார். அதை தொடர்ந்து அடுத்த மாதத்தில் நாம் பயணிக்கிற பொழுது ஆண்டவர் நாளில் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் உன் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உமக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொன்னார். அதாவது ஆண்டவர் இந்த ஆண்டை துவங்கும் பொழுது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் அவர் நம்மை நேசிப்பதின் உறுதியாக, நம்மை வைத்த கிருபை நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கே உரியதான அந்த மகிமையை ஆண்டவர் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, என் மகிமையை நீங்கள் என்ன செய்ற, ஆண்டவர் உங்கள் மகிமையாய் இருப்பார் என்று சொல்லி அந்த மகிமையை காண ஆண்டு நாளிலே அனுக்கிரகம் செய்தார். அந்த மகிமையிலே பிரவேசிக்க, அந்த மகிமையை இந்த நாளிலே நாம் அனுபவிக்க ஆண்டவர் 2ஆம் மாதத்தை ஆண்டு கொடுத்தார். அதே வண்ணமாக இந்த மாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அருமையான வசனத்தை அடியனுக்கு மேற்கோள் காட்டி ஆண்டவர் அழகாய் அந்த நாளிலே என்னை இந்த நாளிலே ஆண்டவர் வழி நடத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், யோபனுடைய புத்தகம் இந்த நாளிலே 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகையால என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஒருவேளை ஏன் வருகிறது, இந்த மாதத்தை நான் எப்படி கழிக்கப் போகிறேன், இந்த மாதத்தில் நான் யாருக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது அப்படி என்று சொல்லி பல விதங்களிலே நீங்கள் ஒருவேளை இந்த மாதத்தை இந்த நாளிலே வரவேற்பதிலோ இந்த மாதத்தை சந்திப்பதிலோ அநேக நேரத்திலே உங்களுக்கு ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கடந்த மாதத்தில் அல்ல, கடந்த நாட்களில் அல்ல, இனி வருகிற நாட்களிலும் அவர் மாறாதவர். ஆகையில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும். ஆகையில இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அது யோபின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதாவது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்முடைய ஆண்டவர் விடியற் கால வெளுப்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
அந்த காலை இளம் வெயில், அந்த இளம் வெளிச்சம், அல்லது ஆண்டவர் பார்க்க இங்க சொல்லுகிறார், பட்ட பகலை பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை நம்ம மேல ஆண்டவர் இந்த நாளில ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஏன்னா அவர் சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர். ஆகிய அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னவர். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை பற்றி கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகலதான் ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த அருமையான யோபனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற போது எத்தனையோ பயங்கரமான இருள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக இருள்கள் இருக்கலாம் இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அவரால் கூடாத காரியம் ஆனால் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லையா? அவர் சகல அதிகாரம் படைத்தவர். ஆகலதான் இங்க வேதம் இப்படியா சொல்லுகிறது. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நாளில வேதத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நேரங்களில் நீங்கள் யோபனுடைய புத்தகத்தை நீங்க வாசிக்கிற போது அதுல நீங்கள் அது ஒரு அதிகாரத்தை நீங்கள் அந்த யோபனுடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதுல விசேஷமாய் யோபனுடைய 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கும் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் அதற்கும் எந்த அளவுக்கு ஆண்ட நல்ல ஒரு உறவை வைத்திருக்கிறார், அதுல இன்னும் நீங்கள் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் இருளை அகற்றி வெளிச்சத்தை நமக்கு வர பண்ணுகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அதாவது ஆண்டவர் மேகங்களை அனுப்பி வெளிச்சத்தை மறைவும் பண்ணுகிறவர், இருளாக்குகிற ஆண்டவர். தேவனால சகலமும் செய்ய முடியும். ஆக நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தை மாத்திரம் வர பண்ணுகிற மாத்திரமல்ல, மேகத்தை அனுப்பி வெளிச்சத்தை என்ன செய்வாராம், மூடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகல அதிகாரமும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இதனாலே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அவரிடத்தில் ஞானமும் பலனும் என்று சொல்லி அந்த வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க ஒருவரால் முடியாது. இதையெல்லாம் யோபு தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய அனுபவத்துல இதனாலே அவன் அறிந்து, இதனாலே அவன் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு சத்தியம் அல்லது இது சரித்திரத்தின் சத்தியம். ஆகவே அது மாத்திரமல்ல, அவர் சகல பிராணிகளின் ஜீவனும் மனுஷனுடைய ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அவர் தண்ணீரை அடக்கினால் அவர் உலர்ந்து போகும். அது மாத்திரமல்ல, அதை அவர் என்ன செய்வாராம், வரவிட்டால் அது என்ன செய்யுமா, கீழது மேலாக்கும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மோசம் போக்குறவரும் அவர் கையில் இருக்கிறது. அவர் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மோசம் போக்குறவராக இருக்கிறார். அதில் ஆண்டவர் இதனாலே சர்வ வல்லமையில் ஆண்டவர் தான். அதே நேரத்தில் அவர் நியாயாதிபதியும் இல்லையா? நம்ம ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் இதனாலே நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு ஒருவேளை அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல, அதை எதிர்க்கிறவரும் கூட. அவர் ஜாதிகளை மிகவும் பரவவும் குறைவும் பண்ணுகிறவர் என்று சொல்லி இங்க யோபுல நம்ம வாசிக்க முடியும். அவர் ஜாதிகளை பரவும் பண்ணுகிறவர், குறைவும் பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமியில் உள்ள அதிபதிகளை வழி இல்லாத இல்லையா அநீதியிலிருந்து அலைய பண்ணி வெறித்தவர்களை போல் ஆக்குகிறவர் சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தடுமாறி திரிய பண்ணுகிற ஆண்டவர். அதில் இப்படியெல்லாம் ஆண்டவருடைய குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் ஒரு வரிசைப்படுத்தி இங்கே நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் இருக்கட்டும். அவர் சர்வமுள்ள தேவன், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பலியானவர், ரத்தத்தை சிந்தினவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், அவர் நித்திய வெளிச்சத்தின் ஆண்டின் 3ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற நமக்கு அவர் சொல்லுகிறார் இல்லையா, உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் இல்லையா வெளிச்சமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். விடிய காலத்தினுடைய வெளிச்சம், அந்த இளம் நமக்கு மிகவும் அவசியம். குழந்தைகள் எல்லாம் பிறந்த குழந்தைகளை அந்த காலையுடைய இளம் வெயில் அந்த வெளிச்சத்துல கொண்டு வந்து போடுவார்கள். காரணம், அதுல இருக்கிற அந்த விட்டமின்ஸ் நமக்கு மிகவும் அவசியம். டியோ அல்லது ஏவோ இல்லையா, அது ரெண்டும் அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லையா. ஆகல அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அது போல ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய ஆயுசு காலத்தின் மீது இந்த நாளில கவனம் உள்ளவர். இப்போது நம்ம பார்க்கிறோம், நமக்கு வருகிற செய்திகள் இதெல்லாம் நீங்க பார்க்கிற போது மனுஷனுடைய ஆயுசு காலங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு காலங்கள் நிலையற்ற ஒரு நாட்களில மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
இல்லையா இன்னைக்கு பார்க்கிறோம், நல்ல வாழக்கூடிய வாலிபர்கள் இல்லையா தங்களுடைய நாட்களை முடித்துக் கொள்கிறார்கள். பிறக்கிற குழந்தைகளுக்கு பலவிதமான வியாதிகள் நிமித்தமாய் அவர்கள் பிறக்கிற போது மரித்து பிறக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிறந்த பின் மரிக்கிற குழந்தைகளும் உண்டு இல்லையா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கென்று ஆயுசு காலங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்துல நீங்கள் 90ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இல்லையா ஆண்டவர் 70 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தின் மிகுதினால் 80 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆயுசின் பூரணத்தை அநேகர் சந்திக்க முடியாமலும் என்ன செய்கிறார்கள், தங்கள் நாளில் அவர்கள் மரித்து போகிற நிலைமை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களின் மீது அதிகாரம் உள்ளார். அதனால தான் தாவீது ஜெபிக்கிற போது சொல்கிறார், என்னுடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகல நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறன்னு சொல்லி அருமையான சாலமன் ஞானி நமக்கு சொல்லுகிறார் இல்லையா. அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அப்படியானால் நம்முடைய காலங்கள் மீது கவனமாய் இருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம் மீது கண்ணோக்கமா இருந்து நம்முடைய காலங்களை ஆண்டவர் அவருடைய கரத்துல வைத்து ஆண்டவர் நமக்கு தேவையான ஆயுசு காலங்களிலே நமக்கு தேவையான நன்மைகளை தந்து, சுகங்களை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, பலனை தந்து நம்மை பாதுகாக்கிறவர். இன்னைக்கு பல விதங்களிலே வியாதிகள் நிமித்தமாய் ஆயுசு குறைக்கிறது இல்லையா, பலவீனங்கள் நிமித்தமாய், அது மாத்திரமல்ல பிரச்சனை போராட்டங்கள் நிமித்தமாய், கடன் அழுத்தத்தின் நிமித்தமாய் இல்லையா, தற்கொலையினாலே, கொலைகளினாலே, விபத்துகளினாலே இல்லையா, போர்களிலே நம்ம பார்க்கிறோம். மக்கள் இந்த நாளிலே இல்லையா மந்தையாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரிக்கிறார்கள். குவியலாக மக்கள் என்ன செய்கிறார்கள், இந்த நாளிலே மண்ணிலே புதைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்மேண்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மாதத்துல ஒருவேளை நீங்கள் ஒருவேளை என்னுடைய காலங்களும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் வியாதி நிமித்தமாய், இந்த பிரச்சனை நிமித்தமாய், இந்த போராட்டத்தை நிமித்தமாய், இந்த தீராத வியாதினால நான் மிகுந்த அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன், டாக்டர்கள் இனி ஒன்று செய்ய இயலாது, என்னுடைய காலங்கள் எண்ணப்பட்டிருக்கிறது, அகல அவருக்கு என்ன பிரியமோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி என் குடும்பத்தாருக்கு ஆலோசனைகளும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காலங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒருவேளை கண்ணீரோடு கூட என்னுடைய சூழ்நிலை இதுதான் நண்பரே, இந்த சூழ்நிலை இதுதான் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசு காலம், இந்த காணொலியை காண்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆயுசு காலம் பட்ட பகலின் வெளிச்சத்தை பார்க்கலாம் இல்லையா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இல்லையா இருள் அடைந்த இல்லையா நீர் இந்த விடிய காலத்து வெளிச்சத்தை போல நீ மாறுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய விடிய காலத்தை போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவர் சகலவற்றையும் செய்கிறவர், அவர் வியாதிகளை குணமாக்குகிறவர், அவரே நம்முடைய பரிகாரண கர்த்தர். உன்னுடைய நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் என்ன இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், சில குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக தங்களுடைய நாட்களிலே நான் ஏன் வாழ்கிறேன்னு சொல்லி முடித்துக் கொள்கிறவர்கள் உண்டு. குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற போராட்டங்கள், ஏன் திருச்சபைகளிலே வருகிற போராட்டங்கள், திருச்சபையில் வருகிற போராட்டங்கள் நிமித்தமாய் அநேக ஊழியங்களில் அநேக ஊழியக்காரனுடைய நாட்கள் எண்ணப்படுகிற சூழ்நிலை, அநேக மன அழுத்தத்து நிமித்தமாய். ஆண்டவர் என்னை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை இதனால நான் மிக அழுத்தமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். உங்களுடைய ஆயுசு காலங்களை ஆண்டவர் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். ஆக நீங்கள் கவலைப்படாமல் இதனால ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு நன்மைகளை வழங்குகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், பாதை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர். ஏது உன்னை விட்டு எடுபடலாம், பல நஷ்டங்கள் நீங்க சந்திக்கலாம். யோபுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற போது யோபுக்காக வேண்டிய ஆண்டவர் ஒரு புத்தகத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரத்தில் யோபுனுடைய புத்தகத்தை பார்க்கிற போது முழுக்க ஒரு மனுஷனுடைய சரித்திரம் அது. அந்த யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கிறான். உங்களுக்கு எனக்கு நேரிடுகிற ஒருவேளை அந்த நஷ்டத்தை போல, உங்களுக்கு எனக்கு நேரிடுகிற ஒரு கஷ்டத்தை போல அல்ல. யோபுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்க போது அடுத்த நொடி நிமிடத்திற்கு நிமிடம் துர்ச்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதை எல்லாம் தாண்டி சரீரத்துல வேதனை, தன்னுடைய உடன் மனைவி தன்னோடு கூட வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய துணைவியார் அவளை பார்த்து சொல்லுகிறார், இன்னுமா நீ இந்த ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறாய், அந்த ஆண்டவரை நீ தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லி மகனை கசந்து கொள்ளுகிறதை, மனைவியை கசந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகல என்னுடைய பிள்ளைகளை, அந்த யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்கள் நீங்கள் நான் அறியாதவைகள் அல்ல, புரியாதவைகள் அல்ல. யோபுடைய வாழ்க்கையில சத்ரு வெள்ளம் போல வருகிறான்.
சத்துரு தேவனிடத்தில் உத்தரவை கேட்டுக்கொண்டு நீர் அவனை சுற்றி வேலை அடைத்தது நிமித்தமாக தான் அவன் உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறான் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் நான் ஆண்டவர் மீது அளவில்லாத ஆழமான நம்பிக்கையும் விசுவாசத்தை நம்ம வைத்துக் கொள்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக எதையும் செய்கிறவர். சத்துருடைய கைகளில் நம்மை ஒருபோதும் விட மாட்டார். வியாதிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். பிரச்சனை போராட்டங்களுக்கு நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டார். அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கு விலக்கி அவன் நம்மை தொடுவான். நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொண்டு வர நினைப்பான். என்ன செய்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். அவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அவர் வெளிச்சத்தின், நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன், இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆகியதான் தாவீது சொல்லலாம், தேவரு என் விளக்கேற்று, கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் நாளிலே இருளை போக்குகிற, இருளின் ஆதிக்கங்களை, இருளின் அதிகாரியை நம்மை விட்டு அகற்றி நம்மை வெளிச்சத்திலே பிரகாசத்திலே கொண்டு வருகிறவர். விடியற்கால வெளிப்பை போல மாற்றுகிறவர் அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனுள்ளவர். அவர் உங்களை நேர்த்தியான பாதையிலே, செவ்வையான பாதையிலே நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினாலும் வேண்டினாலும் பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தாவீது அதை தான் செய்கிறான். என் காலங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நீங்கள் ஆண்டுடைய கரங்களில் உங்களுடைய காலங்களை வைத்து உங்களுடைய ஆயுசு காலங்கள் மீது அதிகாரமும், உங்களுடைய ஆயுசு காலங்கள் மீது இந்த நாளிலே அக்கறையும் உள்ள ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் கையிடுகிற வேலைகளின் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய தொழிலின் மீது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். லாபத்தை கட்டளையிடுவார். நீங்கள் நஷ்டத்திற்குள்ளே ஆண்டவர் விடமாட்டார். உங்களை ஒருபோதும் ஆண்டவர் மன வருத்தத்துக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள ஆண்டவர் விடவே மாட்டார். அவர் உங்களுக்கு சமாதானத்தின் தேவன். அவர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்கு தந்தருகிற ஆண்டவர். அவரை உயர்த்துகிறவர். வேதம் சொல்லுது, அவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை தருகிறவன் சில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் இன்றென்றைக்கும் இந்த நாளிலும் அவர் ஜீவனுள்ளவராக என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். அவர் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர். ஆகல உங்களுடைய ஆயுசு காலங்களை குறைய பண்ணுகிற எந்த காரியங்களானாலும் சரி, அதை எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி ஆண்டவர் நாளில பூரண ஆயுசையும் நல்ல பலனையும் திடகாத்திரத்தையும் சமாதானத்தை தந்து தேவன் உங்களை வழி நடத்துவாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய கரங்களில் ஆண்டு கொடுத்த இந்த வாக்கு தத்துவதற்காக அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் தந்த இந்த வாக்கு தத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறார்கள். இந்த காணொலி வழியாய் இந்த சத்தியத்தை காண்கிற, இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளிலே அவருடைய ஆயுசு காலங்களிலே ஆண்டவரே, அவருடைய ஆயுசு காலங்களினுடைய குறைவுகளுக்கு காரணமா இருக்கிற எந்த பிரச்சனைகளானாலும், அது வியாதியா இருக்கட்டும், அவர் வேலை ஆண்டவரே கடனா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அவமான நிந்தைகளா இருக்கட்டும், மன அழுத்தங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, அவைகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தந்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய ஆயுசு காலங்களை கத்த நீங்க பாதுகாத்து ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில பட்ட பகலை போல அவருடைய ஆயுசு காலங்களை பட்ட பகலை பார்க்கிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வெளிச்சத்திலே கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் விளையிலே தொடரட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபையும் ஆண்டவரே சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை ஆள கடவுது. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர கடவுது. இயேசு இரட்சகரின் நல்நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபத்திலே, விசுவாசத்திலே உறுதியா தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை நேர்த்தியான பாதைகளிலே நடத்துவார். இது பிரகாசத்தின் நித்திய வெளிச்சத்தின் ஆண்டு. நம்முடைய ஆண்டவர் அணையாத வெளிச்சத்துல, நிலையான வெளிச்சத்துல, நித்திய வெளிச்சத்துல உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.